படைகளின் உயர் அதிகாரிகளுடன் ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ரயில்வே தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகளுடனும் ஆளுநர் RN ரவி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ். தற்போது வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆளுநர் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் காரணமாக அதில் கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களானது மொத்தம் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் போக்குவரத்து மற்றும் அதே போல ரயில்வே போக்குவரத்து, தொலைத்தொடர்பு என அந்த இடங்களில் பல பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் இங்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் ராணுவ உயர் அதிகாரிகளுடனும் அதே போல ரயில்வே துறை, தொலைத்தொடர்பு துறை ஆகிய உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி அங்கு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று அவர்கள் அனைவரிடமும் கேட்டு அறிந்து கொண்டார். ஏற்கனவே மத்திய அரசின் மூலம் கிட்டத்தட்ட 5 ஹெலிகாப்டர்கள் தற்போது மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோஸ்டல் கார்டு கடற்படை தரப்பில் இருந்தும் அங்கிருந்தும் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தற்போது அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று ஆராய்ச்சி செய்து அவர்கள் அதன்படி அறிக்கையை அளித்திருக்கின்றனர். அந்த அறிக்கையை தான் தற்போது ராணுவ உயர் அதிகாரிகள் ஆளுநரிடம் வழங்கியிருக்கின்றனர். மேற்கொண்டு அந்த இடத்தில் எப்படிப்பட்ட உதவிகள் தேவை, உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அவர்களிடம் ஆளுநர் தற்போது கேட்டு அறிந்திருக்கிறார். அதன்படி அவர்கள் கூறக்கூடிய அந்த தகவல்களை வைத்து மத்திய அரசிடம் கூடுதலாக தமிழகத்திற்கு தேவையான இந்த போல மீட்பு பணிகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதே போல மீட்பு படையினர் ஆகியோரை கேட்டு பெறுவதற்காக தான் இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.